Welcome to CBM Cricket. SA 23rd season match 11 Durban Super Giants vs Sunrisers Eastern Cape அதோட மேட்ச் ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா டர்பனில் நடந்தது. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலையும் சொன்ன மாதிரி டர்பனில் பார்த்தீங்கன்னா ஒரு 160 to 170 அந்த மாதிரி அடிச்சதாலே வந்து ஒரு குட் ஸ்கோர்னே சொல்லலாம். டாஸ் வின் பண்ண சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்திருந்தாங்க. ஒரு நல்ல டோட்டல் போட்டிருந்தாங்க. 165 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஒரு நல்ல சாலிடாக இருந்தது. பட் இருந்தாலுமே வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் விக்ட்ரி பண்ணாங்கன்னே சொல்லலாம். 58 ரன்ஸ் வித்தியாசத்தில் வந்து சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வந்து 3 மேட்ச்சுக்கு அப்புறம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதில் என்னென்னா நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி 1.25 அந்த ரன் ரேட்டில் வந்து மெயின்டைன் பண்ணி வின் பண்ணாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு போனஸ் பாயிண்ட். ஸோ சன்ரைசர்ஸ் நேற்று வின் பண்ணதுனால 5 பாயிண்ட்ஸ் கிடச்சிருந்தது. ஸோ அதை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹியூஜ் மார்ஜின் வின்னே சொல்லலாம். 58 ரன்ஸ் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து ஜோர்டன் ஹெர்மன் அவரை பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் வந்து நேற்று யூஸ் பண்ணிட்டாங்க. டேவிட் பெட்டிங்கம்மை பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்மே வந்து ஓப்பனிங் இறக்குனாங்க. 2 மேட்ச்மே வந்து ஃபெயிலியர் ஆகிட்டார். ஸ்டில் வந்து ஒரு கம்ஃபர்டபுள் விக்ட்ரியாக இருந்தாலும் இந்த ஓப்பனிங் காம்பினேஷன்ஸில் வந்து அடுத்த மேட்ச்லேயுமே வந்து சேஞ்சஸ் பண்ணாமல் கரெக்டாக அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா மேபி அந்த வின்னிங் காம்பினேஷனோட அவங்க அப்படியே போகலாம். ஏன்னா டேவிட் பெட்டிங்கமுக்கு வந்து மறுபடியும் சான்ஸ் கொடுப்பாங்களாங்கிறது என்னங்கிறது தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அவர் எப்படி பண்ணுறாருங்கிறது. ஜோர்டன் ஹெர்மன் லாஸ்ட் 2 சீசனாக பார்த்தீங்கன்னா நல்ல சாலிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் போனாங்கன்னா எப்போவுமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அவங்க நெக்ஸ்ட் மேட்ச் என்ன சேஞ்சஸ் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். ஓப்பனிங்கில் நேற்று ஜாக் க்ராலி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 38 ரன்ஸ் அடிச்சிருந்தார். நல்ல ஒரு சாலிட் ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. தென் ஒன் டவுனில் வந்த டாம் ஏபிள் அவர் வந்து ஒரு க்ரூஷியல் 50 அடித்தார்னே சொல்லலாம். அவர் வந்து 57 ரன்ஸ் அடிச்சிருந்தார். தென் ஃபினிஷிங்கில் எப்போவுமே வந்து மார்க்கோ ஆன்சன் இப்போ வந்து நல்ல ஒரு ஃபினிஷராக வந்துட்டு இருக்கார். பேட்டிங் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காருனே சொல்லலாம் மார்க்கோ ஆன்சன். அவர் வந்து ஒரு 36 ரன்ஸ் அடிச்சிருந்தார். ஸோ ஓவரால் எண்டில் பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் 20 ஓவர்ஸில் 165 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஒரு நல்ல குட் டோட்டல்னே சொல்லலாம். பவுலிங்கில் பார்த்தோன்னா நூர் அஹமத் வந்து 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். டர்பன் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து நல்லாவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணார் நூர் அஹமத். 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். சேஸ் பண்ண வந்த டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 166 ரன்ஸை நோக்கி வந்து நல்ல ஒரு சாலிட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் கொடுத்துருந்தாங்க பிரைஸ் பார்சன் அண்ட் மேத்யூ பிரிட்ஸ்கி. அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தோன்னா பிரைஸ் பார்சன் வந்து ரன் அவுட் ஆகிட்டார். ஏன்னா மேத்யூ பிரிட்ஸ்கி பார்த்தீங்கன்னா ஷார்ட் அடிச்சுட்டு அவர் வந்து கால் பண்ணுவார். பிரைஸ் பார்சன் பார்த்தீங்கன்னா பவுலரை பார்த்துட்டு வந்து அவர் வந்து ரன் அவுட் ஆயிடுவார். இவங்களுமே சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் மாதிரியே தான் அந்த ஓப்பனிங் காம்பினேஷனில் வந்து மாற்றிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மேட்ச் வந்து காம்பினேஷன் மாற்றுறாங்க. ஸோ இந்த மாதிரி கொலாப்ஸ் இருக்கிறதுனால தான் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸும் பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. ஸோ மறுபடியுமே இந்த மேட்சுமே வந்து ஒரு ஓப்பனிங் காம்பினேஷனில் சேஞ்ச் பண்ணாங்க. மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆன பிரைஸ் பார்சன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஒரு நல்ல சாலிட் பிளேயராக இருக்கார். பட் அவர் வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக ரன் அவுட் ஆகிட்டார். மிடில் ஆர்டர்ஸுமே வந்து நல்லா கொலாப்ஸ்டாக இருக்குது. குயின்டன் டிகாக்கா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அதை மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்போவுமே அவரை பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் இறக்குறதே கிடையாது. ஸோ அவரை வந்து ஒரு தப்பான டிசிஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எப்போவுமே வந்து மிடில் ஆர்டர் நம்பர் 3 இறக்குறாங்க, இல்லை நம்பர் 4 அந்த மாதிரி இறக்கி அவரை வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸ் பண்ணி விட்டுறாங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் 107 ரன்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க 18.1 ஓவர்ஸில். பவுலிங்கில் பார்த்தோன்னா ரிச்சர்ட் கிளீசன் பார்த்தீங்கன்னா மேட்ச்க்கு மேட்ச் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. இந்த மேட்ச்சுமே வந்து 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். தென் ஓட்னில் பாட்மன் அவருமே பார்த்தீங்கன்னா நல்லா போட்டிருந்தாரு. அவர் 2 விக்கெட் எடுத்திருந்தார். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா லியாம் டவுசன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டர்பன் சூப்பர் ஜெயின்ஸில் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அவர் வந்து ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். தென் கேப்டன் எய்டன் மார்க்ரமே நல்லா போல் பண்ணார்னே சொல்லலாம். அவர் வந்து ஒரு 3 ஓவர் போட்டார். ஜஸ்ட் ஒரு 16 ரன்ஸ் தான் கன்சிடர் பண்ணார். ஒரு 5 எக்கனாமியில் வந்து போட்டிருந்தார். தென் மார்க் ஆன்சனும் நல்லா போல் பண்ணார். அவர் ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ ஓவரால் வந்து ஒரு நல்ல டீம் எஃபர்ட்டில் வின் பண்ணாங்க சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப். ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து அந்த போனஸ் பாயிண்ட்டோட வின் பண்ணியிருக்காங்க 5 பாயிண்ட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் வர மேட்சஸ்லையுமே இந்த மாதிரி நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா டெஃபினட்டாக வந்து அவங்க பிளே ஆஃப்க்கு போவாங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 4 மேட்சஸ் விளாண்டாங்க. இதுக்கப்புறம் வரப்போ என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி அந்த ஓப்பனிங் காம்பினேஷன்ஸ் வந்து மாற்றவே கூடாது. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜோர்டன் ஹெர்மனை வந்து அவங்க ஓப்பனிங் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா டேவிட் பெட்டிங்கம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்தளவுக்கு சாலிடாக இன்னும் தெரியல T20யில். ஸோ ப்ரீவியஸாக அவங்களுக்கு யார் நல்லா பண்ணியிருக்காங்களோ அவங்கள தான் எடுத்துகிட்டு வரணும். ஜோர்டன் ஹெர்மன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ லெஃப்ட் ரைட் காம்பினேஷனோட நெக்ஸ்ட் மேட்ச் போவாங்க. ஏன்னா ஜாக் க்ராலி தான் அவங்க வந்து ஓப்பனிங் விளாண்டு வச்சு ஆகணும். ஏன்னா அந்த ஃபாரின் ஸ்லாட்டில் வந்து வேறு யாரும் ஓப்பனர்ஸ் கிடையாது. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாரு. பட் அது வந்து பிக் ஸ்கோராக வந்து கன்வெர்ட் பண்ண மாட்டேன்றாரு. ஒரு 50s அந்த மாதிரி அடிக்க மாட்டேன்றாரு. ஸோ ஹோப் நெக்ஸ்ட் மேட்ச் அவங்க எப்படி பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம். டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து கொஞ்சம் சுமாராக தான் விளாட்றாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஹென்ரிக் கிளாசன் அவரோட ஃபார்ம் வந்து ஒரு கன்சர்னாக இருக்குது. பட் அவர் வந்து ஒரு பிக் மேட்ச் பிளேயர்னே சொல்லலாம். எப்போ வேணாலும் அவர் வந்து ஃபார்முக்கு வந்துடுவார். இனி வர அப்கமிங் மேட்சஸில் டர்பன் சூப்பர் ஜெயின்ஸும் அவங்களோட காம்பினேஷன்ஸ் மாற்றாமல் ஒரு சாலிட்
அந்த ஒரு ஸ்டெடியாக போனாங்கன்னா மேபி அவங்களுமே வந்து வின் பண்ண அதிக சான்சஸ் இருக்கும். ஸோ ஹோப் அப்கமிங் மேட்சஸில் இந்த 2 டீம் எப்படி பண்ணுறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். Thanks for watching. Like and subscribe our channel and also follow X page and Instagram page for more cricket updates.